தமிழர்களின் கலையான சிலம்பம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் விளையாடப்படுகிற என்ற நிலையில் தமிழ்நாட்டில் நம் தமிழர்களாகிய சிலம்பாட்ட கலைஞர்கள் பயன்படுத்திய கருவிகள் வெளிநாடுகளுக்கு வேறு வடிவில் விளையாடப்பட்டு அது இந்த நடைமுறையில் பின்பற்றப்படுகின்றனவா? நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொல்லலாம். இப்போ இங்கே வந்து சிலம்பத்தில் வந்து சிலம்பத்தான் ஏற்கனவே டீட்டெயிலாக சொன்னேன். அதில் கல்வரிசைன்னு ஒரு ஆயுதம், அதாவது ஒரு துண்டு, ஒரு நீட்ட துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பக்கம் தான் ஒரு கல் கட்டிக்கிறது, இன்னொரு பக்கம் கல்லை கட்டிக்கிறது. இது கல்வரிசை. ஒரு கல்லை கட்டி துண்டை கையில் பிடிச்சி அட்டாக் பண்ணால் அது ஒரு கல் வரிசைன்னு சொல்கிறது. ஈர்கள் வரிசை, ரெண்டு எட்ஜையும், துண்டோட ரெண்டு எட்ஜிலையும் ஒவ்வொரு எட்ஜும் ஒவ்வொரு கல்லை கட்டி அதுனா அது ஈர்கள் வரிசை. பயங்கர டெட்லி வெப்பன் அது ஈர்கள் வரிசை. இது கூட நான் 1974 நினைக்கிறேன், மதுரையில் ஒரு பேட்டி, மீகாமின்னு ஒரு பத்திரிகை நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் விட்டேன். நோ டவுட் தி ஆரிஜின் ஆஃப் கராட்டே இஸ் இந்தியா, எஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் இந்தியா. இட் இஸ் தேர் ஃப்ரம் தி ஃபேமஸ் ஆர்ட் பரதமன் சிலம்பம் கூட நான் ஒரு பேட்டி இதில் பத்திரிகை கொடுத்துருந்தேன். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அந்த நன்சாக்குன்னு ஒரு ஆயுதங்க, நன்சாக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? நன்சாக்குன்னு, ஆமாம். அந்த ஆயுதம் வந்து ப்ரூஸி கையாண்டதுனால அது ஃபிலிம் வந்து சினி அது மாஸ் மீடியாங்கிறதுனால உலகம் முழுவதும் அந்த ஆயுதம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஆயுதம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நன்சாக்குற ஆயுதம். இது ப்ரூஸி கையாண்டதுனால சைனீஸ் வெப்பன், ஜாப்பனீஸ், இது வந்து உலகம் முழுவதும் ஒரு ஆயுதம். இன்னும் தமிழ்நாட்டில் நிறையா இது வந்து ஆயுதங்கள் ரொம்ப சேல்ஸ் அதிகமாக அந்த ஆயுதம். ஆனால் இதனுடைய அடிப்படை என்னன்னு பாருங்கள், கம்பு சிலம்பம் தான். இங்கே வந்து இதே பிரின்சிபிளில் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அந்த காலத்தில் நம்ம ஆட்கள் வந்து துண்டை போட்டுருவாங்க, துண்டை போட்டு போவாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு கல் கிடைக்கும். எங்கிட்ட தெரிஞ்சாலும் கப்பி கல், கருங்கல்கள் அங்கேயும் கிடைக்கும். சிலவங்க வேணும்னே கூட துண்டை போட்டு கல்லை கூட இப்போ அண்டர்வேரில் போட்டுட்டு போன ஆளுகளும் உண்டு. கிராமத்தில் நாடகம் பார்க்க போகிறதுக்கு அடுத்த ஒரு கிராமத்துக்கு. ஏன்னா போன நாடகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த வருஷம் பிரச்சனை ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு கல், இது ஒரு கருங்கல். இந்த பக்கத்தில் அந்த கருங்கல்ல இந்த ஒரு எட்ஜில், இந்த துண்டோட எட்ஜில் கட்டியாச்சு. எட்ஜில் கட்டி அதை முடிகிறேன். இது ஒரு கல்லை கட்டியாச்சு. ரெண்டு மூணு ஒரு கல். இந்த ஒரு கல்னாக்க ஒரு எட்ஜை பிடிச்சிக்கிட்டு அட்டாக். எப்படி சிலம்பத்தில் என்ன டெக்னிக், கம்பு விளையாட்டில் அது சிலம்பத்தில் என்ன தொழில்நுட்பம் அத்தனையும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டெட்லி வெப்பன். மண்டை புட்டுக்கிட்டு போயிடும், அப்படியே தெரிச்சுனா எல்லாமே. ஒரு எட்ஜு, இன்னொரு எட்ஜில் இன்னொரு கல். இந்த கல்லை பார்த்துங்க, இந்த கல்லை அதே மாதிரி முடிகிறேன். இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னொரு கல்லை கட்டிங்க. இப்போ பாருங்க, இது ஃபஸ்ட் கிளாஸ் வெப்பன். இதுக்கு என்ன வித்தியாசம்? அதானே, அவங்களே சைனீஸ் என்ன ஒத்துக்கிட்டாங்க, போய் தர்மா தான் கலை அங்கே கொடுத்ததுன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் ட்ரூத் தான் போச்சு. அதே அந்த வெப்பன் பாருங்கள். இங்கே மேலே கல் இருக்குது, இங்கே ஒரு இரும்பு ஆயுதம், கீழே செயின் கனெக்ட் வச்சுருக்காங்க. அவங்க பிரெயினை கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சுருக்காங்க. இடையில துண்டு இருக்குது, கீழே வந்து இரும்பு ஒரு ராட் இருக்குது, கீழே ஒரு கல் இருக்குது. இந்த கல் வச்சு அப்போ நம்ம சிலம்பத்தில் ரொம்ப முக்கியமான வெப்பன். எப்படி கம்பெல்லாம் பயங்கரமாக லாக் பண்ணலாம், நல்லா லாக் பண்ணலாம். அட்டாக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும். எவ்வளோ பெரிய வெப்பனையும் ஒரு கம்பு வேணும். கம்பை பறிக்கிறது கத்திக்கு 8 நெல், கம்புக்கு கிட்ட நெல் அப்படிம்போம். கத்தி வச்சுருந்தீங்க, நான் கிட்ட வந்தால் நான் குத்திடுவீங்க நிச்சயமாக. கத்தி கட்டி தான் நிற்கணும். கம்புக்கு கிட்ட நெல். கம்பு எடுத்தால் கிட்ட போயிட்டு அடிக்கவே முடியாது. எப்படி முடியும்? எட்ஜி அங்கே இருக்குது, அது சொல்லுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா கம்பை லாக் பண்ணுறதுக்கு, களத்தை போட்டு பின்னுறதுக்கு, கம்பை பறிக்கிறதுக்கு, அப்புறம் எல்லாத்துக்கு மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு, அட்டாக் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் அட்டாக் பண்ணலாம். எல்லாம் பிளாக் அட்டாக் பெண்ணி எடுக்கலாம். எல்லாம் அட்டாக். சிலம்பத்தில் ஸ்டிக் பிளேயில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அத்தனை தாக்குதலும் இதில் ஒன்று இருக்குது. இதை விட வேறு என்ன இருக்குது?
இதுதான் பேஸு. இந்த மாதிரி இந்த கல்வரிசை தான் வந்து இதை வந்து 74 நான் மதுரையில் மீகமன் பத்திரிக்கைக்கு பேட்டியிலே கொடுத்துருந்தேன். ஆமாம், அதனால் இதை ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ எத்தனையோ வெப்பம் நம்ம பெரும்பாலும் அனைத்து வெப்பனும் இதுதான் அடிப்படை வெப்பம். நம்மகிட்டேருந்து அவங்க போய் அவங்க வேறு மாடிஃபை பண்ணி நம்ம வெப்பன் பாருங்க, சைனீஸ் வெப்பன்லாம் ஒரு மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வெப்பனை வச்சு அவங்க மாடிஃபை பண்ணி பண்ணுறது தான். இது நல்ல கேள்வி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். தகவல்கள் சொன்னதோட அது செயல்முறை வடிவத்தோட செய்து காட்டியமை மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றியா. நன்றி.